குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 11th ஃபிசிக்ஸ்க்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் இது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, ஸோ எப்படி எழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கியூஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் இங்கே வருவாங்க படிக்க. ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா நியூ சப்ஸ்கிரைப்ஸ் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1 மார்க் பாருங்கள். அண்ட் நம்ம 300K ரீச் பண்ணிட்டோம்ப்பா. ஸோ நம்மளுடைய சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்ப்பா. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ரீச் பண்ணிக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் கௌதம் மீடியா சேனல் குட்டீஸ். இப்போ தொடர்ந்து இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ 1 மார்க் பாருங்கள். 1 2 அடுத்து 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 1 மார்க் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் 20 மார்க் எக்ஸாம் தான் போகிறீங்க. ஸோ 2 மார்க் பொறுத்தவரைக்கும் வேணால் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலாஸ்டிக் பாருங்கள். 16 ரொம்ப ஈஸி. ஸோ 16 17 டிஃபைன் வெக்டார் கியூ எக்ஸாம்பிள் 2 ஈஸி. அடுத்து ப்ரௌனியர் மூமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் நான் படித்ததுலேருந்து இதில் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரீ ஆசிலேஷன். ஸோ 4 ஆச்சு. 21 19 18 17 16 4 ஆச்சா? இன்னும் நீங்கள் 2 எழுதணும். ஓகே, ஒரு கம்பல்சரி 24 நீங்கள் எழுத ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ சம்ஸ் இது. அப்புறம் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகேவா? இது எழுதிக்கணும். இல்லை லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் அனாலிசிஸ் 2 ஏதோ 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ எனி 1 இது 2 எழுதிக்கோங்க. அப்புறம் கம்பல்சரி எழுத ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சம்ஸ் தான் கேட்பாங்க டெஃபினட்டாக, கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு தெரியல கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த 2 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா ஒர்க் டன் பை டர்க்கியூ, அப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆட்டிடியூடு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. ஏன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஆல்ரெடி மேக்ஸ் வந்து டஃபாக கேட்டாங்க. சாரி உங்களுக்கு இல்லை, 12th கஷ்டமாக கேட்டாங்க. 11th மேக்ஸ் எக்ஸாமே நடக்கல. ஸோ பார்க்கலாம் எப்படி கேட்குறாங்கன்ட்டு. ஸோ இது 3 ஈஸி பார்த்துட்டிங்களா? அப்புறம் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அண்ட் ப்ரெஷரு, இதுவும் ஈஸி. இப்போ 30 உங்களுக்கான கம்பல்சரி இல்லை, 33 தான் கம்பல்சரி. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அப்புறம் டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ், அதுவும் ஈஸி தான். உங்களுக்கு 6 கொஸ்டின் மேலே அட்டன் பண்ணலாம் போல். கம்பல்சரி மட்டும் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி வேறு வழியில் அட்டன் பண்ணி தான் ஆகணும். சம்ஸு உங்களுக்கு என்ன தான் நீங்கள் தியரியில் கரைச்சி குடிச்சிருந்தாலும் சம்ஸ் நீங்கள் பார்க்கலின்னா சென்டம் அடிக்க முடியாதுப்பா. ஸோ ஓகே, அடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா எதிராக சாய்ஸ் தான். 5 5 மார்க். ஓகேங்களா? ஸோ பெர்னோலிஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ப்பா. ஸோ பார்த்துக்கோங்க, பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 மார்க்கில் கண்ண பண்ணிட்டு பிஎல்டி இல்லை அந்த கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு. அடுத்து 35 பாருங்கள். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் மென்ஷன் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இதுவும். அடுத்து 36 என்ன கேட்டிருக்காங்க? கெப்லர்ஸ் 3 லா கேட்டிருக்காங்களா? 3 laws ஆஃப் பிளானட்டரி மோஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் கைனடிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், ஃப்ரீ பாத் ஃபார் ஆஃப் அ கேஸு, ரெண்டுமே ஈஸி தான். அது 38 கடைசி 5 மார்க்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் ரிங், அதுவும் ஈஸி தான். என்ன மாதிரி எல்லாம் ஈஸியாக சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியாக சத்தியமாக இருக்குப்பா. நீங்களே பாருங்கள், இந்த கொஸ்டின் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லக்கூடிய உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒப்பீனியன் நான் கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ தட்ஸ் இட்ப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி தான் எக்ஸாம் வரப்போதுப்பா. நல்லபடியாக படிங்க. விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறப்பா. விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.